வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை எனக்கு லீவு, அதனால் 8 மணிக்கு எழுந்திரிச்சு வாசலை அழகாக மஞ்சள் தெளித்து வாசலை நல்லா தெளித்து விட்டு அழகாக ஒரு கோலம் போடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அது என்னமோ ஒரு குருவி கோலமாக மாறிடுச்சு பாருங்கள். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறக்கே. சிம்பிளான ஒரு கோலம். அப்புறம் சந்தையில் வாங்கிட்டு வந்த பூக்கள் இருந்துச்சு, அதனால் உருளி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன் வாசல். சூப்பராக வாசல் இப்படி இருந்தால் எந்த லட்சுமிப்பா உங்கள் வீட்டு வாசலுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாசலை நம்ம இந்த மாதிரி மங்களகரமாக எப்போயுமே வச்சுக்கணும். பார்க்குறக்கு துளசி செடி வாசலில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு இந்த மாதிரி தீப ஒளி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறது இருள் விலகணும் அப்படி சொல்லிட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு 3 ரூம் இருக்குன்னா 3 ரூம்லேயுமே ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி தீபம் ஏற்றி வைங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்புறம் இந்த கண்ணாடி தீபம், இந்த கண்ணாடி வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்கும். நான் வெளியே மாட்டியிருந்தேன். சரி உள்ளதை பொருத்தி பார்க்கலாம் அப்படி சொல்லி கொண்டு வந்தேன். லைட் ஆஃப் பண்ணி பார்த்தா அவ்வளோ அழகாக தீப ஒளி தெரிஞ்சது. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷார்ட் வீடியோ கூட கொடுத்துருப்பேன். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கப்பா. என்னன்னே தெரில, 14 சப்ஸ்கிரைபுக்கு மேலே ஒரு ஆள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஆனால் நிறையா எல்லா வீடியோஸும் பார்க்குறீங்க, ஒரு லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். அப்புறம் இது ஒரு அழகான ஒரு சின்ன கண்ணாடி பவுல். சரிங்களா? இந்த கண்ணாடி பவுலுக்கு மூடியும் இருக்குது. ஆனால் நான் எங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கண்ணாடி பவுல் இதை உருளியாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோன்னே அழகாக நடுவில் ஒரு தீபம் வச்சு அழகாக சுற்றி இந்த மாதிரி அழகான ரோஜாப்பூ இதழ்கள் போட்டு நீர் பூக்கள் நெருப்பு இந்த 3ம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். சரிங்களா? இந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது வீட்டில் நல்ல காரியம் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? நான் இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ சேனல் என்னாச்சுன்னே தெரியல. அதனால் அந்த பழைய சேனலில் அவ்வளோ வீடியோஸ் கொடுத்துருந்தேன். சரி பரவாயில்ல, போனது போகட்டும். இது புது சேனல். இனிமேல் இந்த சேனலில் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக நான் டெய்லி ஒரு விலாகு கொடுப்பேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி விலாக் சேனல் பிடிக்கும்னு மனசுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படியே அழகாக தீப ஒளி அந்த பூக்களுக்கு நடுவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு மனசுக்கு. பாருங்கள், இங்கிட்ட ஒரு உருளி அலங்காரம், அப்படியே வாங்க கோபுரம் பக்கத்தில் ஒரு தீபம், ஒரு மாக்கோலம். இந்த இடமே ஒரு பார்க்குறக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். அப்படியே இந்த இசையில் அப்படியே நீங்கள் எனக்கு இந்த மாடு ரொம்ப பிடிக்கும். இது தயிர் டப்பான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாடு. அதனால் அப்படியே அந்த டப்பா செடி அதில் வச்சுட்டு மாக்கோலம் போட்டிருந்தேன். ரொம்ப அழகாக ஒரு மாக்கோலம், ஒரு தீபம், இந்த மாதிரி ஒரு வாசல் வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். மாக்கோலம் கண்டிப்பாக அடுப்புலையும் போடுங்க. அடுப்பு எப்பவுமே சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருந்தால் மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்குவாங்க. சரிங்களா? எப்பவுமே சாப்பாடு குறையாமல் இருக்கும். சாதம் எதுவுமே, அரிசி பருப்பு புளி எதுவுமே குறையாமல் இருக்கும். அடுப்படியை சுத்தமாக வச்சுக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. மாக்கோலம் தான் போட்டிருந்தேன். அரிசி மாவு கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு கேட்டிங்கன்னா, பாவக்காய் வாங்கி ஒரு 4 நாள் ஆச்சு, ஃப்ரிட்ஜில் அப்படியே இருந்துச்சு. சரி இன்றைக்கி பாவக்காய் குழம்பு. இன்றைக்கி என் சனிக்கிழமை எனக்கு லீவுப்பா, அதனால் வீட்டில் தான் இருக்கிறேன். 8 மணிக்கு எழுந்துச்சி தான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். சரி பாவக்காய் சூப்பராக ஒரு புளிக்குழம்பு, பாதி வறுத்தரலாம், பாதி புளிக்குழம்பு வச்சிடலான்னு சொல்லி தோசைக்கல்லில் எந்த பொரியலுமே நான் தோசைக்கல்லில் பண்ணுவேன். ரொம்ப நல்லா ரோஸ்ட் மாதிரி வரும். நல்லா ஒரு ரொம்பையும் கருகாமல் ஒரு இந்த ஸ்கிரிப்பியான்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா ஒரு எப்படி சொல்கிறது இந்த இங்கிலீஷில் வர மாட்டேங்குது. சரி, நல்ல ஒரு மொறுன்னு பாவக்காய் சூப்பராக இருந்துச்சு. ஈஸி தான் பாவக்காய்க்கு. அப்புறம் குழம்புக்கு புளிக்குழம்புக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கி எடுத்து அதில் எங்கள் அம்மா மசால் பொடி வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மசால் பொடியும் போட்டு, மசால் பொடி சப்போஸ் நம்மக்கிட்ட இல்லைன்னா மிளகாத்தூள் 2 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டு வணக்கிக்கலாம். வணக்கி அரைச்சோம்னா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மாதிரி குழம்புக்கு மசாலா அரைச்சிட்ருக்கேன்.
அப்படியே வந்து இந்த பாவக்காய் வந்து கருகுதான்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிறேன். எனக்கு பாவக்காய் ரொம்ப கறியிடக்கூடாதுல்ல. ஸ்லோவில் வச்சு தான் வந்து பாவக்காய் சமைக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இப்படி மூடி வச்சிட்டோம்னா நல்லா வந்து பாவக்காய் கொஞ்சம் வெந்து வந்துடும். சரிங்களா? அப்படியே வந்து இந்த இட்லிக்கு அப்புறம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. அப்புறம் வந்து குழம்புக்கு மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். ஆனால் வந்து எந்த குழம்புனாலும் இப்போல்லாம் வந்து குக்கரில் தான் வைக்கிறேன். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம வாங்கியிருந்த புது லைட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. தீப்பெட்டி தேடுற தேவையே இல்லை. ஒரு டைம் சார்ஜ் போட்டோம்னா அது எப்படியும் ஒரு வாரத்துக்காவது வரும். சரிங்களா? அப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். வாங்க, உங்களுக்கு என்னோடய ஸ்டைலில் எப்படி புளிக்குழம்பு வைக்கணும்னு சொல்லித்தரேன். சொல்லித்தர அளவுக்கு பெரிய மாஸ்டர் இல்லைனாலும் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்ல, அந்த ஸ்டைலில் சமையல் பாருங்கள். எண்ணெய் காஞ்சது, கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. சூப்பரான புளிக்குழம்பு, கடுகு வெந்தயம். சரிங்களா? வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும், கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. சரிங்களா? கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வந்து வெங்காயமும் போட்டு பாவக்காவையும் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில் வணக்குங்க. அப்போ தான் வந்து குழம்பு வந்து கசக்காது. சரிங்களா? எண்ணெயில் பாவக்காய் எவ்வளோக்கு எவ்வளோ வணக்குறோமோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு தக்காளியும் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு அது வணங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் வந்து குழம்புக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த தேங்காய், தக்காளி, மசால் பொடி, கொஞ்சம் பொட்டுக்கடலை அதெல்லாம் வணக்கினேன்ல எண்ணெயில், அந்த வணக்கின அரவையை எடுத்து வணக்கின கலவையை எடுத்து அதில் போட்டு மிக்சியில் போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அப்படின்ட்டு வாங்க மிக்சியில் போய் அரைச்சிடலாம். என்னோடய மிக்சி நல்லா இருக்குப்பா. ஜாரெலாம் கொஞ்சம் பழசாயிருச்சு. எங்கள் அம்மா 2 ஜார் புது ஜார் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப கொஞ்சம் சின்ன ஜார் தான். இது வந்து மசால் கொஞ்சம் நிறையா இருக்கனால பெரிய ஜாரில் தான் அரைக்கணும்னு சொல்லி நான் இந்த ஜாரில் போட்டு அரைக்கிறேன். குழம்புக்கு வந்து எப்படி சொல்கிறது, குறைன்னு அரைக்கவே கூடாதுப்பா. மசால் வந்து நல்லா நைஸாக அரைச்சா தான் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. சரிங்களா? நம்ம அம்மியில் அரைப்போம்ல, அது வந்து கொஞ்சம் குறைன்னு இருக்கும். ஆனால் மிக்சியில் அரைக்கிறது நல்லா நைஸாக இருக்கும். நம்ம வந்து நைட்டு தோசைக்கும் அதை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லா குழம்பே எப்படி சொல்கிறது, குழம்பே ஒரு நல்லா நைஸாக இருக்கும். சரிங்களா? நல்லா நான் பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் போல் இருந்துச்சு. சரி, திருப்பி ஒரு மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. வாங்கல் அடுத்த வேலையை பார்க்கலாம். அரைச்சாச்சு, மசால் ரெடி ஆயிடுச்சு. 1/4 மணி நேரத்தில் வச்சிடலாம்ப்பா இந்த புளிக்குழம்பு, பாவக்காய் புளிக்குழம்பு. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நல்லா வந்து பாவக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் எண்ணெயிலே நல்லா வணக்கியாச்சு. சரிங்களா? வணக்கியாச்சு. எனக்கு வந்து அப்புறம் நல்ல ஒரு கட்டியான புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணீர், கட்டியான புளி தண்ணியாக கலக்கக்கூடாது. கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் அப்புறம் அரைச்ச மசாலையும் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாருக்குள்ளே கையை விட பயமாக இருக்கும். ஏன்னா அந்த பிளேடு இருக்கும்ல, அதுக்கு தான் லைட்டாக அப்படி எடுத்துகிட்டு அப்புறம் நான் ஸ்பூன் வச்சு எடுத்து போட்டேன். மசாலா எல்லாத்தையும் போட்டு நான் அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கிட்டு அப்புறம் வந்து அந்த மிக்சி ஜாரில் உள்ள தண்ணியை ஊற்றிக்கோங்க. மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க. புளிக்குழம்பு ரெடி. ஒரு 3 விசில் விட்டோம்னா நமக்கு ஜம்முன்னு ஈஸியான மெத்தடில் புளிக்குழம்பு ரெடி. இதில் வந்து நம்ம பாவக்காய் போட்டிருக்கோம். இதிலே வந்து நம்ம வெண்டைக்காய் போட்டால் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, இல்லை கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டோம்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி காய்கறி போட்டோன்னா அது ஒரு புளிக்குழம்பு. இந்த மாதிரி மெத்தடு தான், ஈஸியான மெத்தடு தான் நான் வந்து குழம்பு எல்லாமே வைப்பேன். சரிங்களா? ரொம்ப வந்து தேவையும் படாது. சமையல் பொருட்கள் இருக்கிற வச்சு சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுங்களையும் இங்கிட்டு குழம்பு வச்சு விட்டாச்சு. அதுங்களையும் பாவக்காய் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. என் பையன் வந்து எட்டி பார்த்துட்டு, இன்றைக்கி பாவக்காய் மணம் வந்து அவனுக்கு தெரியல. நான் வந்து அதில் வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலாலாம் போட்டு நல்லா முருகலாக வறுத்துச்சுனேன். அவன் வந்து அந்த ஸ்மெல்லு வந்து கண்டுபிடிச்சி வந்துட்டு, இன்றைக்கி நம்ம வீட்டில் கருவாடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிருக்கிறான். இருமா, அவனையும் உனக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் தம்பி இன்றைக்கி கருவாடை தான் அப்படி சொல்லிட்டு நான் சமையல் வேலையை தான் பார்த்துட்ருக்கேன்.
நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சோம்னா தோசைக்கல் நல்லா வந்து சிம்மில் வந்து அழகாக வந்து ரோஸ்ட் ஆயிடுங்க. பாருங்கள் பாவக்காய் எப்படி ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு. பார்த்தா யாருமே பாவக்கானே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பிளேட்டில் போட்டு கொண்டு போய் என் பையனுக்கு கொடுக்கலாம். அவன் வந்து அப்பளே வந்து கருவாடு நினச்சிக்கிட்டான். அப்புறம் கொண்டு போய் கொடுத்தா என்ன சொல்ல, கருவாடு இன்னைக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன என்னது என்ன கருவாடு தான் லோகேஷ் சாப்பிடணும். ஏன் வந்து பாவக்காய் சாப்பிடணும். அது நான் பாரு ரோஸ்டாக தானே வறுத்துருக்கேன். சாப்பிடு நல்லா இருக்கும். பழைய சோறுக்கு வச்சு சாப்பிட்றியா? சாப்பிடணும் பாவக்காய். பாவக்காய் சாப்பிட்ற சொல்ல குட்டியில இங்கே பாரு, அதில் கசப்பே இருக்காது. ஒன்று எடுத்துக்கோ. அந்த மொறுமொருன்னு இருக்க எடுத்து சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். நிஜமாவே நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாரு, நல்லது உடம்புக்கு பாவக்காய். குழந்தைங்க சாப்பிடணும். கீழே போட்ட போய் சொல்லாத. அவன் அப்படியே வந்து பாவக்காவை கீழே துப்பிட்டான்ப்பா. ஏமாற்றி கொடுத்தாலும் இந்த பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுங்கள குழம்பு வந்து விசில் வந்துருச்சு. வாங்க குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 3 விசில் விட்டேன். 3 விசில் விட்டால் நமக்கு சூடான சுவையான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. பக்கத்தில் வந்து பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு. வாங்க காட்டுறேன் பாருங்கள். ஈஸியான மெத்தடு தானே. வெங்காயம் மட்டும் நம்ம உரிச்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வெங்காயம் தேங்காயையும் உடச்சி கொஞ்சம் சில்லு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா குழம்பு நம்ம 5 நிமிஷத்தில் டக்குன்னு வச்சு விட்றலாம். இந்த மாதிரி குழம்பு வச்சாச்சு. அப்புறம் நான் வந்து பாத்திரத்தெல்லாம் இதை வந்து மாற்றிட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதனால் குழம்ப வந்து வேறு பாத்திரம் சில்வர் பாத்திரத்தில் மாற்றி வச்சிருச்சு. இந்த பாத்திரம் அழகாக இருக்குல்ல, பானை மாதிரி. எங்கள் அம்மா வீட்டில் இருந்துச்சு. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எங்கள் அம்மா கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு வந்து அது குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குப்பா. அப்புறம் சாதத்தை வந்து ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு சாதத்தை வந்து ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றி வைக்க போகிறேன். சுட சாதம். தோசை மாவு இருக்குது, ஆனாலும் சரி நாங்கள் காலையிலைக்கும் மத்தியானத்துக்கும் எப்பயும் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவோம். நைட்டு மட்டும் ஏதாவது சூடாக தோசை ஊற்றிக்குவோம். அது அப்படியே பழகிருச்சு. நம்ம வேலைக்கு போகிறனால காலையில் தோசை சாப்பிட்டு போனாலும் ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் தோசை இட்லி சப்பாத்தி சாப்பிட்டாலும் நமக்கு சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அதுவும் நல்லா வேலைக்கு போகிறவங்க வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லா வயிறு நிறைய ஒரு தட்டு நிறைய சோறை போட்டு சாப்பிட்டு போனால் தான் நமக்கு போய் வேலை செய்ய முடியும். உண்மை தானே? அப்படிங்கிற மாதிரி காலையில் மத்தியானம் சாதம் தான். அதை வந்து ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுக்கலாம். சாதம் அதிகமாக இருக்குது, ஹாட் பாக்ஸு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரிண்ணே எப்படியோ சரி இப்போ நாங்கள் சாப்பிட்ருவோம். இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட்ணும். சரி அப்போ சாப்பிட்டோம்னா கரெக்டாக ஆயிரும் அப்படின்ட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அப்புறம் வாங்க என்ன சாப்பாடுன்னா நைட்டு வச்ச பழைய சோறு, அப்புறம் இப்போ பொங்கின சுடு சோறு, பாவக்காய் வறுவல், சரிங்களா, பாவக்காய் ரோஸ்ட்டு, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அப்புறம் நல்ல ஒரு புளிக்குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல், சரிங்களா. அப்புறம் அப்படியே போய் கடன்னு பாத்திரம் நிறைய கிடக்கு. நான் வந்து பாத்திரம் விளக்குற வீடியோவை கொஞ்சம் வந்து கடன்னு போகிற மாதிரி ஸ்பீட் பண்ணி விட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகும், அப்புறம் உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும்ல, அதனால் பாத்திரங்கள் வர வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக போகும், சரிங்களா. இந்த மாதிரி சமைச்ச உடனே எல்லா பாத்திரத்தையும் மாற்றி வச்சுட்டு கழுவி வச்சிட்டோம்னா நமக்கு அடுத்து சமைக்கிறதுக்கு குக்கரு எல்லாம் வடச்சட்டி எல்லாமே ரெடியாக இருக்கும். இந்த தானே நான் அவ்வளோ பாத்திரத்தையும் வந்து கழுவியாச்சு. அப்புறம் வாஷ் பேசினையும் அப்பப்போ கழுவி. அப்புறம் வந்து ஒரு 2-3 நாள் துணி வந்து அவ்வளோ கிடக்கு.
சரி இன்றைக்கி எனக்கு லீவு தானே, நம்ம சனிக்கிழமை துவைச்சிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு சரி கையோடு துவைச்சி போட்டுருவோம். இன்றைக்கி வந்து ஒரு வாரமாக மழை இல்லாமல் இன்றைக்கி தான்ப்பா வெயில் அடிக்குது, அதனால் சரி துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவரில் இருக்கிற சோப்பாயில் கூட விடுறது கிடையாது. அந்த கவரையும் கிழித்து அதுலேயும் தண்ணியை ஊற்றி அலசி போடுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் அப்படி தான். அப்புறம் வந்து அந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ரூமுக்கு வந்து இந்த ரூமையும் கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த ரூமில் ஏதோ கொஞ்சம் இடம் இருக்கணும், ஏன்னா இந்த ரூம் தான் ஜன்னல் இருக்குது, நல்லா காத்தோட்டமாக இருக்குமா, அதனால் வந்து இந்த ரூமை மட்டும் அப்படியே கொஞ்சம் உட்கார்றக்கு, அப்புறம் எதாவது பூஜை பண்ணால் இந்த சைடு பண்ணுவேன், அந்த மாதிரி இந்த ரூமு. அப்புறம் சோபாவும் இந்த சைடு போட்டேன். அப்புறம் சோபாவுக்கு நேராக ஜன்னல் இருக்குது, நல்லா காற்று ஜில்லு ஜில்லுன்னு வரும். சரிங்களா? நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த செல்லக்குட்டிகிட்ட என்ன தான் நம்ம பேசினாலும் சிரித்தாலும் பேசவே மாட்டேங்கிறாங்கப்பா, பழகவே மாட்டேங்கிறாங்கப்பா. ஒரே ஒரு காட்டல் வந்து எங்கள் அண்ணன் கொடுத்தாரு, அது எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். ஒவ்வொரு வீட்டில் காட்டல் எப்படி பழகுறாங்க, இவங்க பழகவே மாட்டேங்கிறாங்க. நானும் வாடா செல்லம், வாடா தங்கம், வா எனக்கு என்ன வேணும், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு நான் டெய்லி பேச தான் செய்கிறேன். ஆனாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா இந்த மஞ்சக்காட்டு மைனா. என்ன பண்ணுறது? சரி நீங்கள் உள்ளேயே இருங்க அப்படின்ட்டு நான் ஸ்க்ரீனை போட்டு விட்டு அழகாக நீட்டாக இந்த இடத்துல வந்து நம்ம சோபாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்து காற்று வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், அதை அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம அடுத்தடுத்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். வாழ்க வளமுடன்.